இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தனது பொற்கலங்களால் இங்கே வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வருகின்ற தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்காலம், நம்ம எல்லாம் எதிர்காலத்தில் வழிநடத்துகிற மரியாதைக்குரிய அருமை தம்பி துணை முதலமைச்சர் தம்பி உதயா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தம்பி சேகர்பாபு அவர்களே, மேடையில் வந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர், அரசு செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசு அமைக்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்க இடம் வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழிந்தே இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தான் முதலில் ஒரு முறை மரமுறை செய்யக்கூடிய பட்டா வழங்கும் திட்டத்தை முதலில் தமிழகத்தில் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதே வழியிலே அந்த பின்பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமாக இடம் வீடு கட்டுவதற்கு இடம் இருந்தார்கள். எப்படி உடுக்க முறை சாப்பிட உணவு வேண்டுமோ அதே போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க இடம் வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததன் மூலமாகத்தான் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1962 ஆண்டுக்கு பின்னாலே இங்கே குடியேறியவர்களுக்கு யாருக்கும் பட்டா வழங்கப்படவில்லை. பெல்ட் ஏரியா என்று சொல்லி சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் எல்லாம் குடியிருப்பவர்கள் பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் கோரிக்கை வைத்த விளைவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் மத்தியில் சொல்லி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த தீர்வின் அடிப்படையிலே தான் சென்னையை சுற்றி இருக்கிற